பிஜேபியோட பி டீம் விஜயா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் எல்லா கட்சியுமே பரபரப்பாக கட்சி வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பிஜேபியோட பி டீம் தான் விஜய்ன்னு சொல்லி ஒரு பேச்சு உண்டாகிட்டு இருக்கு. பொதுவாகவே எலெக்ஷன் நேரத்தில் இந்த கட்சி இந்த கட்சியோட பி டீம், இந்த கட்சி இந்த கட்சியோட சி டீம், இந்த கட்சி இந்த கட்சியோட டி டீம் சொல்லி ஏபிசியில் இருக்கக்கூடிய வரிசையாக 4 எழுத்தை குறிப்பிட்டு இவங்க ஏ, இவங்க பி, இவங்க சி, இவங்க டி அப்படின்னு ஒவ்வொரு கட்சியுமே குறிப்பிட்டு மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தல்லையும் திமுக தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க. பிஜேபியோட பி டீம் தான் விஜய், ஓட்டு வங்கியை பிரிக்கிறதுக்காகவும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு விஜயை களம் இறக்கியிருக்கு பாஜக அப்படின்னு திமுக சார்பாக ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம சிறிய ஒரு ஆலோசனையோட கொஞ்சம் உள்ளடங்கி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் டிவிகே ஆப் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கலை. ஆனால் பிஜேபியை சார்ந்த பிஜேபி மூலமாக தொடர்ந்து 3 தேர்தலில் களம் கண்ட ஒரு வேட்பாளர், அதாவது பிஜேபி வேட்பாளர், அவரோட கம்பெனிலேருந்து தான் இன்னைக்கு டிவிகே ஆப் வாங்கப்பட்டிருக்கு. அவங்க பிஜேபி சார்ந்த ஒரு நபர் மூலமாக தான் இந்த ஆப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது களத்தில் நின்று களம் காணக்கூடிய விஜய் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கோம், சிறுபான்மை மக்கள் பிஜேபி தொல்லை கொடுக்குது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அரசியல் சட்டங்களை மாற்றி அமைச்சு ஒரு சில சட்டங்கள் கொண்டு வராங்கன்னு குறிப்பிடக்கூடிய விஜய் இன்னைக்கு அதே பிஜேபி சார்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ஆப்பை உருவாக்கி வாங்குறாருன்னா, அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது பிஜேபியோட பி டீம் விஜயா இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த நாட்டு மக்களுக்கு எந்த தீங்கு வந்துடக்கூடாதுன்னு வேலை பார்க்கக்கூடிய உளவுத்துறை அடுத்தடுத்து கட்சி தலைவர்களை வேவு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது காலங்காலமாக தொடர்ந்துட்டு இருக்கு. உளவுத்துறை அப்படின்னாலே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு நாட்டுக்கான தேவையான விஷயங்களை முன்னெடுத்து தலைமை செயலகத்துக்கு ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்றது தான் உளவுத்துறை செயல்படுது. ஆனால் இப்போ நம்ம காலங்காலமாக வரக்கூடிய உளவுத்துறையெல்லாம் இந்த அரசியல்வாதி எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, அடுத்த கட்சியை வேவு பார்க்குறதுக்கும் அடுத்த கட்சியில் என்ன நிகழ்வு நடக்குது, என்ன நகர்வு முன் வைக்கிறாங்கன்னே உளவுத்துறையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கட்சி மாநாடு அறிவித்து ஒரு கூட்டம் ஓடிட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த கட்சியை வேவு பார்க்குறதுக்கும் அந்த மாநாடுக்கு முன்னாடி இந்த கட்சி என்ன மாதிரி நிகழ்வுலாம் முன்னெடுக்க போகிறாங்கன்னு சொல்லி உளவுத்துறை மூலமாக வேவு பார்க்குறதுக்கு இன்றைக்கி உளவுத்துறையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை ஒரு புறம் இருக்க, இன்றைக்கி விஜய் இந்த மாநாடை நோக்கி முன்னெடுத்து போயிட்டுருக்காரு. விஜய் பொறுத்த வரைக்கும் டிவிகே சார்பாக வீட்டுக்கு ஒரு ஓட்டு நிச்சயமாக இருக்குது. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார் அப்படின்னா 70% இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இளைஞர் தான். 45+ அபோவ் இருக்கக்கூடிய நபர் அடுத்த கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அப்போது 45 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இளைஞர் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ள வராங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட நகர்வு மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அவர் பி டீம் சி டீம் டி அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கான ஓட்டு வங்கி நிச்சயமாக ஒரு கணிசமாக கூடும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பிஜேபி நிச்சயமாக விஜயை வச்சு தமிழ்நாட்டில் காய் நகர்த்துது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏறக்குறைய டிஎம்கேக்கு ஒரு 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, ஏடிஎம்கேக்கும் 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்த கேட்டகரியில் யார் வரணும் அப்படின்னா நிறைய சதி திட்டங்கள் மூலமாக எப்படியாவது இந்த தடவை நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறணும் மிக தீவிரமாக போராடக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி தான். மத்தியில் ஆளக்கூடிய கவர்மெண்ட் எந்தவித சூழ்ச்சி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. எதுக்காக சொல்கிறேன்னா, ஏறக்குறைய வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய 70 லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாடு லிஸ்ட்டில் இணைக்கிறதுக்கு மிக தீவிரமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேளை 70 லட்சம் மக்கள் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் அந்த ஓட் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் ஆட்சி யார் கையில் இருக்கும் அப்படின்னு. அப்போது எந்தவித சூழ்ச்சியும் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இடம் பெற்றணும் அப்படிங்கிறது மிக தீவிரமாக போராடக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. ஒருவேளை 70 லட்சம் மக்கள் வாக்காளர் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இன பிரச்சனையும் மொழி பிரச்சனையும் இதன் மூலமாக உருவாகும். ஏறக்குறைய தமிழ்நாட்டு மக்களை ஒரு குடிக்கு அடிமையாக்கி
எந்த ஒரு வேலைவாய்ப்பும் பெருசாக பார்க்காம சோம்பேறியாக உருவாக்கிட்டாங்க நாட்டு மக்களை. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க சந்து உந்தில் பார்க்குற வரைக்கும் எல்லாமே வட இந்திய வடக்கன்ஸ் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடுகள் சொற்பமாக தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு சொல்லவே வேணாம், நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மொழி பிரச்சனை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் அவங்கள சேர்க்காத விதமாக பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அப்போ நமக்கான உரிமை எந்த இடத்துல பறிக்கப்படுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒருவேளை பிஜேபி என்ன நிறைவேறிடுச்சுன்னா 70 லட்சம் வாக்காளர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக பிஜேபி ஆளும் எந்த விதமான சட்டங்கள் கொண்டு வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கி ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி நிச்சயமாக சதி செஞ்சு பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஆளும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம். திமுகவோட நிலைப்பாடும் ஏடிஎம்கே நிலைப்பாடை தாண்டி பிஜேபியும் டிவிகே கட்சியோட நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த நகர்வு நோக்கி இருக்கும் அப்படின்னு மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. ஸ்டே டியூன்.